நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். அவர்களோட பேசுவோம். சார் வணக்கம். பல ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம், பல தேர்தல்களை பார்த்த இயக்கம், இந்த தேர்தல் எப்படி களப்பணி ஆற்றியது? கடுமையாக வேலை செஞ்சுருக்காங்க. அந்த விதத்தில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவர்கள் உழைத்த உழைப்புக்கு அவர்கள் வெற்றி பெற்றே தீர வேண்டும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை நான் பார்த்த 91லேருந்து நான் பார்க்கிறேன் இந்த தேர்தல்களை இந்த மாதிரி கடுமையாக உழைச்சி பார்த்ததில்லை. ஸ்டாலின் அவர்கள் 21 கூட இப்படி உழைச்ச மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரும் தலைவர்லேருந்து தொண்டர்கள் வரையில் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வாய்ப்பு 4 முனை போட்டியில் திமுகவுக்கு அதிகம் என்ற போதிலும் விஜய் ஃபேக்டர் கொடுத்திருக்கக்கூடிய சேலஞ்சு, சவால் அவர்களை மிக கடுமையாக வேலை செய்ய வைத்திருக்கிறது. மிக மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி உழைக்க வேண்டும் என்பதை மற்ற கட்சிகள் திமுகவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி பெறுகிறார்களா தோல்வி அடைகிறார்களா என்பது வேறு விஷயம், அது மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் அவர்களுடைய உழைப்பு என்பது பாராட்டத்தக்கது. உண்மையிலேயே ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸ். இந்த வயதிலும் 72 வயதுக்கு மேல் ஆகிறது ஸ்டாலின் அவர்களுக்கு. 24 மணி நேரமும் அரசியலே அவர் சுவாசிக்கிறார். அவரே ஒரு இடத்தில் சொன்னார், மற்றவர்களைப் போல் எனக்கு வேறு பொழுதுபோக்குகள்லாம் கிடையாது, எனக்கு அரசியல் 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 மட்டும்தான். அந்த விதத்தில் அவர் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார். அவர் கட்சிக்காரர்களும் உழைக்கிறார்கள். அந்த எல்லா அதை தாண்டி சமூக வலைதளங்கள் அவர்கள் சார்பாக உழைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஸோ இந்த எலெக்ஷனில் மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கூட்டணி கட்சிகளுக்காகவும் அவர்கள் தான் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒன்று, இந்த முறை ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்யவில்லை, அது ஒரு குறை. இன்னொரு குறை பிரேமலதா ஸ்டாலினை வைத்துக்கொண்டு சேம் சைடு கோல் போட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்புணர்வு, பண குற்றங்கள், போதைப் பொருள், இதை தவிர அண்ணன் ஸ்டாலின் மீது ஏதாவது குறை சொல்ல முடியுமான்னு கேட்டது சேம் சைடு கோல். அடுத்த நாள் போய் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றியே தீர்வுனாங்க. இதெல்லாம் வாய் தவறி வந்ததா, உள்ளே இருந்தது வெளியில் வந்ததான்றது அவங்களுக்கே வெளிச்சம். ஸோ இதெல்லாம் அந்த திமுகவோட பிரச்சாரத்தில் ஏற்பட்ட சறுக்கல்கள். அதை தாண்டி பார்த்தா திமுக அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு கால ஆட்சியில் இருந்துட்டோம், நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்திட்டோம், பெண்களுக்கான திட்டங்கள், பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இறங்கியிருந்தாங்களே களத்தில். இல்லை அது தெரியுது அவங்களுக்கு. நீங்கள் சாதனைகளால் மட்டும் ஒரு அரசுகள் தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது. எவ்வளவோ சாதித்தாலும் மக்கள் நல்லது பண்ணால் ஒரு சேஞ்ச் வேணும்னு மாற்றி கொடுத்தோம், கெட்டது பண்ணால் போய் ஒழிட்டோன்னு கொடுத்தோம். 2001 கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட், நல்ல சாதனைலாம் செஞ்சாங்க. ஒரு சேஞ்ச் வேணும்னு மறுபடியும் ஜெயலலிதா கொடுத்தோம். அதே 2006-11 கருணாநிதி கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட அட்டூழியம், லேண்டு கிராபு, 2G, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்தது எல்லாம் நடந்தது. அப்போ கவர்மெண்ட் போய் ஒழியணுன்ட்டு கொடுத்தோம். அது மக்கள் மனங்கள் என்பது வெறும் சாதனைகளால் மட்டும் ஒரு அரசுகள் 2வது முறை வெற்றி பெற முடியாது. அது திமுகவுக்கும் குறிப்பாக மு.க. ஸ்டாலினுக்கு நன்றாக தெரிந்திருக்கிற காரணத்தால் தான் ஒரு வானவில் கூட்டணி ரெயின்போ அலைன்ஸை கட்டமைத்தார். அதுவும் இன்றைக்கி கடும் நெருக்கடியை மேற்கொண்டிருக்கிறது. பணப்பட்டுவாடா 2 தரப்பும் நிறையவே பண்ணிட்டாங்க. அண்ணா திமுக, திமுக 2 பேருமே கடந்த 4 நாட்களாக வேட்பாளர்களை நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கரன்சி மழை பொழிகிறது. அது தமிழ்நாடு தேர்தல்களோட சாபக்கேடு. 2 பேரும் செய்கிறாங்க. அதை வெறும் சாதனைகள் மட்டும் இருந்தால் ஏன் பணத்தை இறைக்கணும்னு கேட்பாங்க. அது தவிர்க்க முடியாததாக இன்றைக்கு மாறி போச்சு. அது ஒரு கேவலமான காரியம், ஜனநாயகத்துக்கான சாபக்கேடு. பட் 2 பேரும் செய்கிறாங்க, போட்டி போட்டுக்கிட்டு செய்கிறாங்க 2 பேரும். கூட்டணி கட்சிகளால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு லாபம், திராவிட முன்னேற்ற கழகத்தால் கூட்டணிகளுக்கு லாபம். அந்த ராப் இந்த டைம் மெயின்டைன் ஆச்சா? காங்கிரஸோட ஆகலை, மற்றவங்க எல்லாரோடையும் கிட்டத்தட்ட ஆகிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் அங்கேயும் பரவாயில்ல, ஓரளவு ஆரம்பத்தில் இந்த தொய்வு நிலை மாதிரி இப்போ ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்க. பட் காங்கிரஸோட பெரிய பிரச்சனை இருக்குது, ஜெல் ஆகலை. பல இடங்களில் காங்கிரஸ் ஸ்ரீபெரும்புதூரில் செல்ல பெருந்தகை தொகுதி, அப்புறம் ஒரு தொகுதிகளை தவிர மிச்சம் 25 தொகுதிகளில் கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான அந்த கிரவுண்ட் ஒர்க் சரியாக இல்லை, ஜெல் ஆகலை. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில் தோன்றாதுன்னு இதற்கு ஒரு காரணம். அவை கடந்த தேர்தல்களைப் போல் அல்லாமல் இந்த முறை காங்கிரஸ் திமுக கூட்டணி கீழே ஜெல் ஆகலை. ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் ஆகுன்றது பெரிய கேள்விக்குறி தான். நடுவில் இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் திமுகவுக்கு கொஞ்சம் தூக்கி கொடுத்தா, அது ஒன்றும் பெருசாக தூக்கி கொடுத்தோன்னு சொல்ல முடியாது. அது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கருப்பு, அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, வெடி வெடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ கீழே கொண்டு கேட்டு பாருங்க என்னன்னு. அது இல்லாட்டியும் திமுக ஜெயிக்கணும்னு இருந்தால் ஜெயிக்கும், தோக்கணும்னு இருந்தால் அது இருந்தாலும் தோக்கும். அதனால் அது கிடையாது இஷ்யூ. டிசைடிங் ஃபேக்டர்னுவாங்க, அது கிடையாது. டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதுக்கும் ரீசனாக இருக்கிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம். சில பர்சன்டேஜை கூட்டி குறைச்சி, ஐ டோன்ட் திங்க் ஸோ, கிடையாது.
அது வந்து இவங்க பெரிய அளவில் வந்து அதை ஊதி ஊதி பெருசாக்கிட்டாங்க. அது வேறு தோற்று போச்சு. தோற்று போனோடனே உங்களுக்கான மரியாதை போயிடும். யூ லூஸ் தி அப்பர் ஹேண்ட். அது ஒன்ஸ் இஷ்யூ செட்டில் டவுன் ஆயிடுச்சு. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களது கருத்து சொல்லாதும் அதுவுமே பிரச்சனை இல்லை. அதுவும் கிடையாது, அவர் லிஸ்ட்லேயே கிடையாது. இதெல்லாம் அவங்களுக்கு இதுவே ஒரே எய்மு திமுக ஒழியணும், ஸ்டாலினை தோக்கடிக்கப்படணும். அதுக்காக அவங்க போயிட்டே இருக்காங்க. மாநில உரிமை, வெங்காயம், டீலிமிட்டேஷன் அதெல்லாம் கீழே எடுப்படாதுங்க. அதெல்லாம் கீழே அது ஒரு இஷ்யூவே கிடையாது. டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது தான் ஒரே கேள்வி. அதை டிசைட் பண்ணுறதுல டீலிமிட்டேஷன்லாம் இஷ்யூவே கிடையாது. இலங்கை பிரச்சனை மாதிரி அது அது எந்த காலத்துலையும் ஒரு இஷ்யூவாக இருந்ததே கிடையாது. ஆனால் அப்படி இருந்த மாதிரியான ஒரு தோற்றம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் வருகை உண்மையாகவே யார் யாருக்கு தலைவலியை கொடுத்தது? 2 பேருக்குமே பாதிப்பு. அதிக பாதிப்பு யாருன்றது 4ஆம் தேதி தான் தெரியும். நாம் நினைத்ததை விட அதிகமாக திமுகவுக்கு பாதிப்பு இருக்கலாம். பட் ஸ்டில் 4 முனை போட்டியில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு தான் அதிகம். நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். somehow they will manage. ஆட்சியை அவர்கள் சொற்ப எண்ணிக்கையில் அளவிலாவது தக்க வைத்துக் கொள்வார்கள் தான் எனக்கு தோணுது. அலைன்ஸ் ஆஸ் சச் தனியாகவோ அல்லது கூட்டணியாகவும் சேர்த்தோ ஆட்சியை திமுக தக்க வைத்துக் கொள்ளும். விஜயனுடைய பிரச்சாரங்கள் ஒட்டுமொத்தமா எப்படி இருந்தது? சைன் ஆஃப்னுவாங்க. கடைசியாக பேச்சு வந்து பிரமாதமான ஸ்பீச்சு. கண்டிப்பாக திமுகவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்பீச். இம்ப்ரெசிவான ஸ்பீச். காலத்தில் தாவேகாவினுடைய செயல்பாடு எப்படி சார் இருந்தது? பல இடங்களில் தன்னிச்சையாக உழைக்கிறாங்க. நான் இதுவரை பார்க்காத ஒரு அம்சம் என்னென்னா, வெளிநாடுகளிலிருந்து பல இளம் பெண்கள், இளைஞர்கள், நடுத்தர வயது பெண்கள் கூட வந்திருக்காங்க. லீவ் போட்டு வந்திருக்காங்க, லாஸ் ஆஃப் பேல வந்திருக்காங்க. ஓட்டு போடுறதுக்காக மட்டும் இல்லை, உழைப்பதற்காக. சில பேருக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லை, ஆனால் வந்து கட்சிக்காக வேலை செய்கிறாங்க. பெரம்பூர்லலாம் கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டீம்ன்றாங்க. அந்த மாதிரி வந்து பல இடங்களில் ஒர்க் பண்ணுறாங்க. அது ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் தான். ஓட்டாக எந்த அளவு மாறும்னு தெரியாது. கிரவுண்ட் ஒர்க் வந்து குறிப்பிடத்தக்க தொகுதிகளில் அவர்கள் கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். விஜய் என்ற ஒற்றை முகத்துக்காக தமிழ்நாடு முழுசா மக்கள் தாவேக்காவுக்கு போடுறதா பார்க்குறோம். களத்தில் அங்கங்கே மாவட்ட அளவில் பெரிய பெரிய தலைவர்கள் இல்லாத ஒரு பின்னடைவா? பின்னடைவு. எஸ், பல இடங்களில் பிரச்சாரத்துக்கு போன இடங்களில் கூட வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தவே இல்லை. வேட்பாளர்கள் பேரை கூட ஒரு வாயால் சொல்லலை. இப்போ கலைஞரோ ஜெயலலிதாவோ அவங்க பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா 234 தொகுதியிலும் வேட்பாளர் பெயரை அவங்க வாயால் சொல்லிடுவாங்க. எல்லா தொகுதிக்கும் போக முடியாது. 10 தொகுதி 12 தொகுதிக்கு ஒரு இடத்துல நின்று கேம்பெயின் பண்ணுவாங்க. அந்த இடத்துல 10 பேர் பேரையும் சொல்லுவாங்க, 10 பேர் நிற்க வச்சு ஓட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பல இடங்களில் கேம்பெயின் போன இடத்துல தான் வேட்பாளர் பெயரே அவர் சொல்லலை, வேட்பாளரையும் அறிமுகப்படுத்தலை. நான் நிற்கிறேன் 234 விசில், கேண்டிடேட்டை பற்றி கவலைப்படாத ஓட்டு போடுன்றார். இதுதான் அவரோட பாணியாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் 234லையும் இரட்டை இலை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியே இல்லாமல் நின்றாங்க. அதை இதோட ஒப்பிட்டு பார்க்க முடியும்? ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு விதத்தில் கரெக்ட் அது. ஏன்னா ஆக்சுவல் ஓட்டிங் பர்சன்டேஜ் என்னன்றது தெரியும். வழக்கமாக அது சீமானுக்கு இருந்தது. ஏன்னா அவர் தான் 234 தொகுதியும் தனியாக போட்டார். அதில் தான் 8% வந்தது அவர் போன அசம்பிளியில். இந்த முறை வந்து அந்த வாய்ப்பு விஜய்க்கு வந்திருக்கு. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். 233 தொகுதி போட்டாங்க. ஒரு தொகுதி அது பரவாயில்ல விடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 100%. ஸோ எவ்வளோ பர்சன்ட்ன்றது இந்த தடவை தெரிஞ்சிடும். ஆக்சுவல் ஓட்டிங் பர்சன்ட் அவருக்கு எவ்வளோ இருக்குன்றது. இது அடுத்தடுத்த தேர்தல்கள் அவங்களுக்கு பலமாக மாறலாம். ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் எப்படி சார் மதிப்பிடுறீங்க? இன்னும் ஒரு கடந்து போக வேண்டிய தூரம் நிரம்ப இருக்குது. இன்னமும் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக அவர் முகிழ்க்கவில்லை. இப்போ தான் வந்திருக்காரு. பட் இன்னும் நிறைய தூரம் அவர் கடக்க வேண்டியிருக்கு. ப்ரெஸ்ஸை பார்த்து பேசணும், அவர் பேச மறுக்கிறார். ப்ரெஸ்ஸுக்குரிய மரியாதையை கொடுக்க மறுக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி ப்ரெஸ்ஸே கவலைப்படல. அதனால் ப்ரெஸ்ஸே கவலைப்படாத போது ப்ரெஸ்ஸுக்காக நம்ம பேச முடியாது. நாம் ப்ரெஸ் மீடியாவை சார்ந்தவங்களாக இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியாக இன்னமும் அவர் கடக்க வேண்டிய தூரமும் பக்குவமடைய வேண்டிய விஷயங்களும் நிரம்ப இருக்கின்றன. ஒரு எலைட் பாலிடிக்ஸே விஜய் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அப்படி நான் பார்க்கல. அவர் கீழே இருக்கவனே ரீச் பண்ணுறாரு. அவர் இன்னும் களத்துக்கு வரணும், வருவார். இல்லை சார், யாரையுமே பார்க்கல. அது எலைட் பாலிடிக்ஸ் இல்லைங்க. அது அலூஃபா அது வந்து ஒரு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வது. ப்ரெஸ்ஸை பார்க்கறதில்ல, மாற்றுக் கட்சியினரை பார்க்கறதில்ல, யாரையுமே அவர் பார்க்கறதில்ல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அப்படி கிடையாது. அவங்க மக்களோட மக்களாக இயங்கினவங்க. 82ல் அதிக அரசியலுக்கு வந்து 91ல் சிஎம் ஆகிற வரைக்கும் அவங்க மக்களோட மக்களாக இருந்தாங்க. அதனால் ஜெயலலிதாவோட விஜய் ஒப்பிடுவது என்பது அடிமுட்டாள்தனம். அது தமிழ்நாட்டில் விஜய்க்கு கொஞ்சம் கை கொடுக்குமா? கொடுக்காது. இந்த ஒரு பிக்சரில் இருக்கிற கை கொடுக்காது. இது பெரிய பலவீனம். தேர்தலுக்கு பிறகு இதோடைய விளைவுகளை அவர் அனுபவிப்பார், தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால். விஜய் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், எம்எல்ஏ ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்றது. இது எங்கே போய் அடிச்சுக்கிறதுனே தெரியல. இதுதான் அவரோட லெவலு. ஆனால் நடைமுறையில் எந்த அரசியல்வாதியும் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை, எட்டியாக பார்க்கறது இல்லைங்க. வாரம் ஒரு தடவையாவது குறைத்திருக்கும் முகாம் நடத்துவாங்க. இவர் நான் மாதம் ஒரு தடவை நான் வருவேன்றாரு. அவருடைய புரிதல் அவ்வளோதான் இருக்குது. என்ன பண்ண முடியும்?
இல்ல அவருக்கு உண்டான சிக்கல்களை யோசிச்சு நம்ம இது பண்ணணும். அப்பெல்லாம் ஒரு சிக்கலும் கிடையாது. என்ன ஒன்று சிக்கல், மாதம் ஒரு தடவை வரத்துக்கணும் சார் அதுக்கான பாதுகாப்பு அப்போ ஏற்பாடு. எதுக்கு அரசியலுக்கு வர? பாதுகாப்பு அவ்வளோன்னா எதுக்கு அரசியலே வரக்கூடாது? மோடிக்கு இல்லாத பாதுகாப்பா? உயிர் பயம் இருந்தாலும் நீ அரசியலுக்கு வரக்கூடாது. நல்ல களத்தை விஜய் தானாக கோட்டை விட்டு விட்டார். அப்படி நான் கூட நினைக்கல. ஏன்னா அவரை வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அவர் ஸ்பீச்சை பார்த்தோ ஒரு கேண்டிடேட்டை பார்த்தோலாம் முடிவு செய்யலை. அது என்னமோ ஒரு குருட்டுத்தனமான பக்தியான்னு கூட நமக்கு தெரியல. அது ஒரு மாஸ் ஹிஸ்டரியான்னு வாங்க, அது ஒரு விதமான ஒரு பெருந்திரள் மனநோயான்னு கூட நமக்கு தோணுது. எதுக்காக ஓட்டு போடுறோன்னு கேட்டால் தெரியல. இவங்க 2 பேரும் ஒழியணும், அதனால் ஓட்டு போடுறோம். விஜய்க்கு ஆட்சி செய்யக்கூடிய தகுதி இருக்கா? இருக்குன்னு நம்புகிறோம். இல்லாட்டியும் பரவாயில்ல, கற்றுக்க போகிறாரு. தப்பு பண்ண மாட்டார். பண்ணால் அடுத்த எலெக்ஷனில் மாற்றிடலாம். சரி, தப்பு பண்ணாதான் என்ன? இவங்க 2 பேரும் கொள்ளடிச்சாங்க, திமுக அண்ணா திமுக, புதுசாக வந்து கொள்ளடிக்கிட்டுங்க. எல்லா கேள்விக்கும் இவருக்கு வாக்களிப்பவர்கள் பதில் வைத்திருக்கிறார்கள். விஜய்க்கு வாக்களிப்பவர்களிடம் பேசி மாளவில்லை. ஆமாம், தெரிஞ்சுதான் போடுறோம். அவங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நம்ம 3 ரீசன் வந்து விஜய்க்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னால், அவங்க 30 ரீசன் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. இதில் படித்தவங்க படிக்காதவங்க வித்தியாசம் இல்லை. குறிப்பாக பெண்கள், எல்லா வயது பெண்களும் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். நேற்றைக்கு பெரம்பூரில் ஒரு 70 வயது மூதாட்டி சொல்லுகிறார், நான் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு போட்டேன், அதுக்கு முந்தின தேர்தலில் அதிமுக, அதுக்கு முந்தின தேர்தலில் திமுக, சில தேர்தலில் திமுக, சில தேர்தலில் அதிமுகன்னு என் வாழ்க்கை பூரா நான் போட்டிருக்கேன். இந்த முறை நான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அவருக்கு என்ன தெரியும்னா, வந்து கற்றுக்க போகிறாரு. மற்றவங்கெல்லாம் என்ன கற்றுக்கிட்டா வந்தாங்க, வந்து தானே கற்றுக்கிட்டாங்க. உதயநிதி என்ன எல்லாம் கற்றுக்கிட்டா வந்தார். எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தார் அவர். அவங்க அப்பா சிஎம் தானே அவர் வந்தார், அவங்க தாத்தா சிஎம் தானே வந்தார். அவர் என்ன அவரே வழிச்சா வந்தார் திமுகவில்? இது ஒரு 70 வயது மூதாட்டி கேட்கிறார். விஜய்க்கு என்ன தெரியும்? வந்து கற்றுக்க போகிறாரு. மற்றவங்கெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டா வந்தாங்க, வந்துக்கிட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றாங்க. ஸோ எல்லா விதமான கன்வின்சிங் ஆன்சர்ஸும் அவருக்கு வாக்களிக்கக்கூடிய மனிதர்களிடம், அவர்கள் ஆண்களோ பெண்களோ, 18 வயது பெண்ணோ, 60 வயது பெண்ணோ, 70 வயது மூதாட்டியோ அவர்களிடம் இருக்கிறது. இருந்தாலும் அந்த ஆதரவு பெரிய அளவுக்கு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் அளவுக்கு அதற்கு வாய்ப்பு குறைவு என்பது உண்மைதான். அவர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவாரா? ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி போட்டி போட்ட முதல் எலெக்ஷன்லேயே அவர் 120 சீட் ஜெயிச்சு சிஎம் ஆகிடுவாருன்னா வாய்ப்பு குறைவு, மிக மிக குறைவு. பட் அவர் உடைக்கிற ஓட்டு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருக்கும் பாதகம். திமுக அண்ணா திமுகனாலும் இப்போ ஜெயிக்க போகணுன்ற நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு எந்த அண்ணா திமுகங்கிட்டையும் இல்லை. ஆனால் ஜெயிக்கணுன்ற வெறியும் தோத்துறோமோன்ற பயமும் திமுக கிட்ட தான் இருக்குது. இப்போ விஜய் ஃபேக்டரால் அவர்கள் வந்து ஜெயிச்சா பத்தாது, 118 மினிமம் நம்பர். அது வாங்காமல் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. 2006 கலைஞர் ஜெயிச்ச மாதிரி 96 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா கூட்டணி மந்திரி சபை அது அவ்வளோ சீக்கிரம் மோடி கவர்மெண்ட் ஒத்துக்காது. கவர்னர் விளையாடுவார், 2 மாதம் பிரசிடென்ட் ரோலில் போட்டுருவோம், குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் மாநிலம் போவோம், ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கும். ஜெயிச்சா பத்தாது. திமுக கம்ஃபர்டபுளாக 133 118 வாங்கி ஜெயிக்கணும். அப்போ தான் ஆட்சியில் உட்கார முடியும். நான் விஜய் உடைக்கிற ஓட்டால் அது பாதிக்கப்படும் என்ற வாய்ப்புகள் தான் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் மட்டும் உடைக்கல, கோர் டிஎம்கே ஓட்டையும் அவர் உடைக்கிறார். இன்னமும் விஜய் ஸ்பாயிலர் ரோல் தான் ப்ளே பண்ணுறார். 100% விஜய் வில் பி அ ஸ்பாயிலர். உங்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் வேணாம். பட் இட் வில் பி அ வெரி பிக் ஸ்பாயிலர். அப்போ என்ன பண்ணுவீங்க? திமுக கூட்டணி ஒரு 100 சீட்டு, அண்ணா திமுக கூட்டணி ஒரு 100 சீட்டு, இல்லை 105 சீட்டு வருது. இடையில ஒரு 20 சீட்டு விஜய்க்கு வருது. ஏன்னா 20% கிராஸ் பண்ணால் சீட் கன்வர்ஷன் வந்துடும். ஸோ விஜய்க்கு ஒரு 100, டிஎம்கே ஒரு 100லேருந்து 105, ஏடிஎம்கேக்கு ஒரு 105லேருந்து 110 அந்த மாதிரி வருது. அல்லது ஏடிஎம்கேக்கு 100லேருந்து 105, டிஎம்கேக்கு 105லேருந்து 110, மிச்சம் 20 சீட்டு விஜய் கிட்டானா கவர்னர் விளையாடுவார். அந்த ஆபத்து இருக்கு. இப்போ நேற்று தந்தி டிவி கருத்து கணிப்பு என்ன சொல்கிறான்? அதிமுக கூட்டணி 101லேருந்து 101, திமுக கூட்டணி 103, 30 சீட் இழுபறின்றான். இது பேர் கருத்து கணிப்பா? ஒருவேளை அப்படி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை, விஜய் தவிர செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, அதாவது களத்தில் இறங்கி விஜய் செங்கோட்டையன் இப்படி வச்சுக்கலாம். முகம் தெரியாத வேட்பாளர்கள் கூட 10 நம்பரில் கூட வரும்னு நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாதுங்க. அந்த சப்போர்ட் பேஸை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. 10 சீட் அவர் ஜெயிக்கிறாரு. ஆனால் திமுக 118 எட்ட விடாமல் 95 சீட்டில் அடைக்கிறாருன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். விஜயகாந்த் தானே பண்ணார் 2006. அவர் மட்டும் ஜெயிச்சாரு. திமுக 96 சீட்டில் கூட நிறுத்திட்டார்ல, 8.4% ஓட்டு வாங்கி. அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். தட்ஸ் வை வி கால் ஹிம் ஸ்பாயிலர். திமுக அது பெரிய ஆபத்து இல்லை. விஜய் 120 வாங்கி சிஎம் ஆவார்னு நான் நினைக்கல, பெரும்பாலானவங்க நினைக்கல, விஜய் கட்சியிலே பலரும் நினைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவும் அது நல்லா தெரியும். திமுகவோட பிரச்சனை என்ன? 2006 மாதிரி 95-96 சீட்டு வாங்கி. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜயகாந்த் 8.6%. கண்டிப்பாக விஜய்லாம் 20% கிராஸ் பண்ணுறாரு. அப்போ சீட் கன்வர்ஷன் வந்துடும். அப்போ தாறுமாறாக ஓட்டு உடையுது.
பட் ஸ்டில் 4 முனை போட்டியில் திமுக அட்வான்டேஜ்ன்றதான் என்னுடைய கருத்து. ஆனால் அது 118 தனியாவா சேர்ந்தான்றதான் கொஸ்டின் மார்க். எனக்கு இருக்க அந்த நம்பிக்கை கூட ஸ்டாலினுக்கு இல்லை, திமுகவுக்கு இல்லை. அவங்க உள்ளுக்குள்ள நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். விஜயோட ஃபேக்டர். பிஜேபி எப்படி ஆபத்தான பாலிடிக்ஸோ இப்படி அறியாமையில போடுறதும் என்னன்னு தெரியாம புரியாம ஒரு முக ரசனைக்காக ஒரு இம்ப்ரெஷனுக்காக போடுறது ரொம்ப ஆபத்துன்றாங்க. அறுத்து எறியப்பட வேண்டிய ஆபத்து இல்லை. ஏன்னா விஜய் வந்து பிஜேபி மாதிரி ஆபத்தானவர் இல்லை. இந்திய அரசியலோட நம்பர் 1 ஆபத்து பிஜேபி இல்ல சார். ஒரு விஷயத்தை அவர் கையில கொடுத்தா அதை பயன்படுத்த தெரியணும்ல. இல்லை, நான் அதுதான் உங்களை கேட்கறேன். இந்திய அரசியலோட நம்பர் 1 ஆபத்து யாரு? பிஜேபின்னு தமிழ்நாட்டில் அதிகமா சொல்லுவாங்க. உங்களுக்கு இல்லையா அந்த எண்ணம்? நான் பத்திரிகையாளர் சார், சொல்ல முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன், தமிழ்நாடு இந்தியாவோட முதல் ஆபத்து பிஜேபி தான். வெளிப்படையா சொல்லுங்க. மதசார்பற்ற சக்திகள் எந்த திமுகவை நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களோ அந்த திமுக தான் வண்டியை எதை வச்சு ஓட்டுது? பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லி தானே ஓட்டுது. ஓப்பனா பேசுவோம், பிஜேபி தான் நம்பர் 1 ஆபத்து இந்திய அரசுக்கு. மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அந்த அளவுக்கு ஆபத்தா விஜய்? சத்தியமா இல்லை. பிஜேபி அளவுக்கு திமுகவும் ஆபத்து இல்லை, அண்ணா திமுகவும் ஆபத்து இல்லை, விஜயும் ஆபத்து இல்லை. பிஜேபி முழுமுதல் ஆபத்து. ஏன்னா இந்தியா அரசியல் அமைப்பை மட்டும் இல்லை, இந்திய சமூக அமைப்பை அவர்கள் வந்து அடிப்படையே மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பெரும்பான்மை மத வெறியின் பார்ப்பட்டு இந்த நாடு இயங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிறுபான்மையின மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு செகண்ட் கிளாஸ் ஸ்டேட்டஸ் தான் கொடுக்கணும் தான் அவங்க சொல்கிறாங்க. பிஜேபி நம்பர் 1 ஆபத்து தேசிய அரசியலுக்கு, தமிழ்நாட்டு அரசியலுக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இடம் இல்லை. நான் அதை ஓப்பனாகவே சொல்வேன். பத்திரிகையாளர் இருந்தாலும் நான் சொல்வேன். இதோட அர்த்தம் நான் நடுநிலை தவறுன்னு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பிஜேபியோட உண்மையான பலவீனத்தை பற்றி பேசும்போது நான் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணனா தான் அது நேர்மையற்ற செயல். பத்திரிகையாளனுக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு. ஆனால் தான் தொழிலில் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறானா இல்லையான்றதான் அளவுகள். அப்படி பார்க்கும்போது பிஜேபி தான் இந்தியாவோட நம்பர் 1 எதிரி என்பதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. விஜய் அப்படிப்பட்ட ஆபத்து கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. திமுகவும் கிடையாது, அண்ணா திமுகவும் கிடையாது, விஜயும் கிடையாது. பிஜேபி அளவு இவர்கள் யாருமே ஆபத்து கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபி இப்படி வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வர ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு மாற்றா திமுக வருது, அண்ணா திமுக வருது, விஜய் வராதுன்னா 3 பேர்ல யார் வந்தாலும் எனக்கு ஓகே தான். இல்லை, நான் கேட்கறது இப்போ விஜய் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாரு. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு இந்த லெவல்ல இருக்கு, அவர் அறிவித்த திட்டங்கள்லாம் இந்த லெவல்ல 2 மடங்கு அதிகமா இருக்கு, 8வது இடத்துல இருக்கு. அப்ப விஜய்க்கு விஷயமே தெரியல. ஏற்கனவே ஒரு காரை கொடுத்தா டிரைவ் பண்ணவே தெரியல. அப்ப நான் தான் முதல்ல இருந்தே சொல்றேனேங்க, அவருக்கு எதுவுமே தெரியாதுன்றதான் உங்களை விட அதிகமா நான் ஒத்துக்கிறேன். அதுதான் எதுவுமே தெரியாத ஒருத்தர் கையில கொடுக்கறது ஆபத்து தானே. நான் இதாங்க திரும்ப சொல்றேன். இந்த கேடுகட்ட காரியத்தை திமுக அண்ணா திமுக தான் பண்ணிட்டு இருக்குது. ஒரே அளவுகோல் பிஜேபி ஆன்டி பிஜேபியா ப்ரோ பிஜேபியா, மற்றதெல்லாம் வந்து இங்கே அனுமதிக்கத்தக்கது. திமுக அண்ணா திமுக செய்கிற அட்டூழியத்தை, பஞ்சமா பாதகத்தை, கேடுகட்ட காரியத்தை, காரி துப்ப வேண்டிய குடும்ப அரசியல் எல்லாம் தலைமையில தூக்கி போட்டுக்கிட்டு கொண்டாடுறீங்க. பாசிச பாஜக உள்ள வந்துரும்ட்டு. விஜய் ஒன்றும் பாஜக இல்லையே. அதனால தான் நான் சொன்னேன், பிஜேபி இஸ் நம்பர் 1 எனிமி, த ஒன் அண்ட் ஒன்லி எனிமி. நிர்வாக திறனும் வேணும். அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்தோன்னா கற்றுக்க போறாரு. உதயநிதி என்ன தெரிஞ்சா வந்தாரு, வந்து தானே கற்றுக்கிட்டாரு. இந்த பதில் அவருடைய ஆதரவாளர்களிடம் வந்து வருது. அவருக்கு ஒரு பின்புலம் இருக்கு, படை ஒரு படை. என்ன அது அவர் என்ன வாழ்ச்சி வந்தாரா? அவர் குடும்பத்தால தானே வந்தது. இல்ல ஆனா அவர் கூட இருக்கிறவர்கள் அனுபவம். எம்ஜிஆர் வந்து இதே வாதத்தை வச்சாங்க 77 எம்ஜிஆர் வரும்போது. வந்தோன்னு தான் கத்துக்கிட்டாரு. இது ஒன்று அதிகாரிகள் வரைக்கும் அப்படியே தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அதனால அனுபவத்தெல்லாம் வச்சுருங்க. ஒண்ணுதான் அளவுகோல். பிஜேபி யாரையோ பிஜேபி மேன் ஒரு ஆன்டி பிஜேபி, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் இருக்கவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம், நான் சொல்லலை, மக்கள் சொல்றாங்க. அதனால் நீங்க வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை போய் விஜய் கிட்ட கேட்டீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க. ஒரு தீர்வும் அவர்கிட்ட கிடையாது. நிர்வாகத்திறன்லாம் கிடையவே கிடையாது. வந்தோன்னா கத்துப்பாரு, நான் குடியா மூழ்கிட்டு போகுது. இல்ல, நான் அதான் கேட்கிறேன், விஜய் கூட இருந்தவங்களுக்காவது அனுபவம் இருக்கணும்ல. அட ஏங்க என்னங்க நீங்க திமுக கூட இருந்தவங்க, அவங்க கூட இருந்தவங்க சொல்லி. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், நீங்க வந்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நான் பழக்கணுமா? பழக கத்துக்க போறாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க தான் வரணும்னா காலத்துக்கு திமுக தான் ஆளணும், அண்ணா திமுக தான் ஆளணும். மன்னராட்சி சாதாரண காரியமா சார்? சரி, இப்போ மக்கள் ஓட்டு போட்டா கூட அதை கொடுக்கூடாதுன்றீங்களா? நான் எப்படி கேட்கறேன். இல்ல, மக்கள் எதை வச்சு நீங்களே சொல்றீங்க? மக்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்க? மக்கள் தேர்தலில் போட்டி போடக்கூடிய உரிமையை நாம் தடுக்க வேண்டும்ன்றீங்களா? இல்ல, தடுக்க கூடாது. அது கரெக்ட். நீங்களே சொல்லும் போது சொல்றீங்க விஜயை மக்கள் கண்மூடித்தனமாக ஆதரிப்பது கொஞ்சம் ஆபத்தா இருக்கு. ஏங்க நான் திரும்பவும் சொல்லுங்க, நான் சொல்ல வர பாயிண்டே உங்களுக்கு புரியலங்க. நீங்க திரும்ப வந்து அதே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் இப்படி நினைக்கிறாங்க, மார்ஷல் கொடுத்துட்டு போகலாம். மக்கள் ஓட்டு போட்டா நீங்க வேற வழியே இல்லை, கத்துக்கலாம், வந்து கத்துக்க போறோம். மற்றவங்க எல்லாம் என்ன வந்து பார்க்கும்போதே நிர்வாகத்தினோட வந்துட்டாங்க. இப்படிதான் இருக்கு நாடு. அவர் ஆதரிக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் இது. ஃபைன், திஸ் இஸ் டெமோக்ரஸி. அப்போ புதுசா இருக்க கட்சியை ஆட்சிக்கு வரக்கூடாது,
அவங்களுக்கு ஒரு இன்குபேஷன் பீரியட் வைக்கணும்னா நம்ம சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். அரவிந்த் கெஜ்ரிவால் வரும்போது அவருக்கு என்ன இருந்தது? டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வரும்போது பிஜேபி காங்கிரஸ் 2 பேரும் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவர் வராரு. 2 வருஷம் 2 டேர்ம் பிரமாதமாக ஜெயிச்சார். அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டில் சந்தி சிரிச்சு நாரி போச்சு அவருக்கு. அது மாதிரி தான் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எவன் நல்லவன் எவன் கட்டவன் தெரிய போகுது உங்களுக்கு. யோக முகமூடி கிழிய போகுது. அதுக்கு முன்னால் எதுக்கு இவ்வளோ குதிக்கணுன்றான்?